தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆண்களின் பாலியல் ஆரோக்கியத்திற்கான சில டிப்ஸ். உடல் நலத்தை பேணுவதில் யாருக்குதான் அக்கறை இருக்காது? சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். அதேபோல் நம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தானே நம்மால் சுறுசுறுப்புடன் இயங்க முடியும். ஆரோக்கியம் மட்டும் கெடத் தொடங்கிவிட்டால் நம் உடலில் ஒவ்வொரு வியாதியாக ஒன்றின்பின் ஒன்று தாக்க ஆரம்பித்து உடலை செல்லரித்துவிடும். அதனால்தான் ஆரோக்கியமான உடலை பெறுவதற்கு ஆண்கள் பெண்கள் என பாகுபாடு இல்லாமல் இருபாலினரும் சிரத்தை எடுத்துக்கொள்வார்கள். இயற்கை முறையில் விந்தணுக்கள் சீக்கிரம் வெளியேறுவதை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். சரி, இப்போது ஆண்கள் கதைக்கு வருவோம். அனைத்து ஆண்களுக்குமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமே என்ற ஆசை இருக்கும். பல சூழ்நிலைகளில் அவர்களை அவர்களாகவே கவனித்துக் கொள்வார்கள். சிலர் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், தாங்கள் உண்ணும் உணவின் மீது கவனம், சீரான முறையில் உடற்பயிற்சியில் ஈடுபடுதல், வாழ்வில் மன அழுத்தங்களை போக்குதல் போன்றவற்றில் அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் தங்களின் பாலியல் ரீதியான ஆரோக்கியத்தையும் கூட பராமரிக்கலாம் என்பது பல ஆண்களுக்கும் தெரிவதில்லை. இதை தெரிந்து கொண்டால் பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முன்பாகவே அவைகளை தவிர்க்கலாம். ஆரோக்கியமான உணவை உண்ணுங்கள். தாங்கள் உண்ணும் உணவு படுக்கையில் தங்களின் செயலாற்றுகையை எந்தவிதத்திலும் பாதிக்காது என்றுதான் பல ஆண்கள் நினைத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அது பாதிக்கும். வளமையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் குறைவான கொழுப்புகள் நிறைந்துள்ள ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுவதால் உங்களின் பாலியல் உடலமைப்பு சீராக செயல்படும். ஆகவே அளவுக்கு அதிகமாக காய்கறிகள் மற்றும் பழங்கள், மெலிதான இறைச்சி, முழு தானியங்கள் மற்றும் குறைந்த கொழுப்பை கொண்ட பாலை எடுத்துக்கொள்ளுங்கள். சீரான உடற்பயிற்சி. உட்கார்ந்த இடத்திலேயே அசையாமல் இருக்கும் வாழ்வு முறையை வாழ்பவர்களுக்கு சீக்கிரமே பாலியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும். எழுந்து சுறுசுறுப்பாக நடமாட ஆரம்பித்தால் பாலியல் ரீதியான ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம். உங்கள் மருத்துவரை கலந்தாலோசித்து சீரான உடற்பயிற்சியை தொடங்க ஆரம்பியுங்கள். நடைப்பயிற்சி, சைக்கிள் ஓட்டுதல், டென்னிஸ் அல்லது உங்களுக்கு பிடித்த வேறு ஏதேனும் உடற்பயிற்சிகளில் ஈடுபடலாம். புகைப்பிடிப்பதை நிறுத்துங்கள். புகைப்பிடிக்கும் பழக்கமுடைய ஆண்கள் பாலியல் செயல் பிறழ்ச்சிக்கு உள்ளாக அதிக வாய்ப்புகள் உள்ளது என பல மருத்துவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். ஈடி நோயால் அவதிப்படும் முக்கால்வாசி ஆண்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கொண்டவர்களே. புகைப்பிடிப்பதால் விந்தணுவின் எண்ணிக்கையும் தரமும் கூட குறையும். புகைப்பிடிப்பதால் ஆணுறுப்புக்கு இரத்தத்தை அனுப்பும் சிறிய தமனிகளை பாதிக்கப்படும். இதனால் விரைப்பை நீடிக்க வைப்பதில் சிரமம் ஏற்படும். மதுபானம் குடிப்பதை குறைக்கவும். மதுபானம் குடிப்பதால் ஏற்படும் போதையால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் குதூகலமும் உண்டாகும். ஆனால் அவைகளை அதிகமாக குடிக்கும்போது ஈ ஏற்படும் இடர்பாடு அதிகரிக்கிறது. மதுபானம் பருகுவதால் தடைகள் குறைந்து செக்ஸ் உணர்வு ஏற்படலாம். ஆனால் அது உங்கள் ஆண்மையை குறைத்து விரைப்பு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். பல நேரங்களில் புணர்ச்சி பரவச நிலை ஏற்படும் தன்மையையும் பாதிக்கும். மன அழுத்தத்தை கையாள கற்றுக்கொள்ளுங்கள். மன அழுத்தம் இருந்தால் சோர்வு, வருத்தம், பதற்றம், நடுக்கம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும். இது மட்டுமல்லாது பாலியல் ரீதியான தொந்தரவுகளும் ஏற்படும். உங்கள் வாழ்க்கையை மன அழுத்தம் ஆளும் நிலை ஏற்பட்டால் வெகு விரைவிலேயே நீங்கள் உங்கள் மீதுள்ள கட்டுப்பாட்டை இழந்து விடுவீர்கள். அதனால் மன அழுத்தத்தை போக்கும் நுட்பங்களை கற்றுக்கொள்ளுங்கள். கோபத்தையும் சோகத்தையும் கையாளும் வழிகளை கண்டுபிடியுங்கள். இதனால் பாலியல் ரீதியான ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.